லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். மகர சங்கராந்தி பண்டிகை நாடு முழுதும் கொண்டாட்டம். பட்டம் விட்டு புனித நீராடி உற்சாகம். தமிழகத்தில் நாளை அறுவடை திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதேபோல் நாடு முழுதும் என்று மகர சங்கராந்தி, பிஹு, லோரி, உத்தராயன் என்ற பல பெயர்களில் அறுவடை திருநாள் வசந்தகால உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மகர சங்கராந்தி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மகர மாதம் என்றும், தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் நாள் மகர சங்கராந்தி என்றும் வடமாநிலங்களில் அழைக்கப்படுகிறது. மகர சங்கராந்தி நாளான இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ், வாரணாசி உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கங்கையில் புனித நீராடினர். வசந்த காலத்தை வரவேற்கும் திருநாளாகவும் இந்நாள் அமைவதால் குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பட்டம் விடும் திருவிழா கோலாகலமாக துவங்கியது. உத்தராயன் என்ற பெயரில் குஜராத்தில் மிகச் சிறப்பாக இன்றைய தினத்தை மக்கள் கொண்டாடினர். பலரும் மைதானங்களுக்கு சென்று வண்ண வண்ண பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. மக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அசாம் மாநிலத்தில் பாரம்பரிய மாக் பிஹு திருநாள் என்று கொண்டாடப்பட்டது. மக்கள் பாரம்பரிய முறைப்படி இப்பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கேரளாவில் மகர விளக்கு திருநாளான என்று சபரிமலையில் ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சி தந்தார். ஏராளமான பக்தர்கள் ஜோதி ரூபமாக ஐயப்பனை தரிசித்து பூரிப்படைந்தனர். அந்த வகையில் நாடு முழுதும் இன்று மகர சங்கராந்தி, பிஹு, லோரி, உத்தராயன் என பல பெயர்களில் அறுவடை திருநாள் மற்றும் வசந்த காலத்தை வரவேற்கும் திருநாள் கொண்டாடப்பட்டது. गांवों और कस्बों में दिन की शुरुआत मेजी जलाने के साथ हुई और लोगों ने इसके चारों ओर खड़े होकर प्रकृति को धन्यवाद दिया, गीत गाए। इस दौरान पूरा माहौल खुशनुमा दिखा। போகி கொண்டாட்டத்தால் விமான சேவை பாதிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வீட்டில் பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை வீதியில் போட்டு எரித்து மக்கள் போகியை கொண்டாடினர். சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள மீனம்பாக்கம், கவுல் பஜார், புழிச்சலூர், பம்மல், மணப்பாக்கம், பரங்கிமலை, பழவந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் பிளாஸ்டிக் கழிவுகள், டயர்கள் உள்ளிட்ட பழைய பொருட்களை எரித்ததால் கரும்புகை சூழ்ந்தது. பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்ததால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கொச்சி, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு புறப்பட வேண்டிய 6 விமானங்களும் சென்னைக்கு வர வேண்டிய 8 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. பெங்களூர், திருவனந்தபுரம், ஹைதராபாத், அகமதாபாத், கொழும்பு, புனே, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 20 விமானங்கள் தாமதமாக வந்தன. அதேபோல அந்தமான், பெங்களூர், மும்பை, கோவை, திருவனந்தபுரம், ஹைதராபாத், புனே, சிலிகுரி உட்பட 10 நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன. மொத்தமாக 44 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கைமாறிய துப்பாக்கி தோட்டாக்கள் நெல்லையை அதிர வைத்த சம்பவம். பின்னணியில் எந்த கும்பல்? போலீஸ் தீவிர விசாரணை.
பொங்கல் பண்டிகையையொட்டி திருநெல்வேலி நகர் முழுதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் ரோந்து சுற்றி வந்தபோது மேலப்பாளையம் பகுதியில் கள்ளத்துப்பாக்கி கைமாறுவதாக ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் மேலப்பாளையம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தீவிர தேடுதல் வேட்டையில் கள்ளத்துப்பாக்கியுடன் ஒருவர் பிடிபட்டார். விசாரணையில் அவர் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த அமீர், வயது 25 என்பது தெரியவந்தது. அவர் வடமாநிலத்தில் இருந்து அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து விற்பனை செய்திருக்கிறார். இன்ஸ்டாவில் இது பற்றி வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை பார்த்துவிட்டு 1,25,000 ரூபாய்க்கு ஒரு கும்பல் துப்பாக்கி வாங்கியிருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்தது போல் துப்பாக்கி வேலை செய்யவில்லை. இதனால் அதை வாங்கிய கும்பல் மீண்டும் அமீரிடமே துப்பாக்கியை சரி செய்து தரும்படி கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில்தான் அமீர் சிக்கியிருக்கிறார். இதன் பின்னணியில் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த ரத்னபாலா, வயது 40 என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மேயர் ஒருவரின் உறவினர் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கள்ளத்துப்பாக்கியுடன் சேர்த்து தோட்டாக்களையும் போலீசார் கைப்பற்றினர். அதை வாங்கிய கும்பலின் பின்னணி பற்றி விசாரித்து வருகின்றனர். பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கூலிப்படை இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது. பெரிய சதி செயலில் அந்த கும்பல் களம் இறங்குவதற்காகவே துப்பாக்கியை வாங்கியிருக்கலாம் என்றும் போலீசார் கருதுகின்றனர். இது பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்தாச்சு விண்டேஜ் பஸ் சேவை லண்டனை போல சென்னையிலும் ரூபாய் 50க்கு ஜாலி ரைட். சென்னையின் பழமை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க வசதியாக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உலா சுற்றுலா பஸ் சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். குறிப்பாக லண்டனில் இருப்பது போல ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கை இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 5 பழைய மாடல் பேருந்துகள் இன்றைக்கு புதிய பேருந்துகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழைய நினைவுகளை கிளறிவிடுகின்ற வகையில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பேருந்துகளுடைய அந்த வடிவங்களில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் துவங்கி எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, இப்படி என்று கடற்கரை சாலைக்கு வந்து கடற்கரை சாலையில் இருக்கின்ற கண்ணகி சிலை, அண்ணா சதுக்கம், போர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம் என்ற சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயங்க இருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பேருந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுத்துவிட்டால் அதன் மூலமாக இந்த பேருந்துகளில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கி அந்த நிறுத்தங்கள், குறிக்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்களில் எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் ஏறி எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளலாம். அதே போல் அந்த நினைவுச் சின்னங்களை சுற்றி பார்த்த பிறகு அடுத்து இருந்த பேருந்துகளில் ஏறிந்து அடுத்த நிறுத்தத்திற்கும் செல்லலாம். ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரும் பயணிக்கக்கூடிய, சென்னை மாநகரத்துடைய தொன்மையை அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜியோடேக்கிங் செய்யப்பட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது. தமிழிலும் ஆங்கிலத்துமான அறிவிப்புகள் அந்த பாதையில் இருக்கின்ற நினைவுச் சின்னங்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் அமைய இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய இந்த நினைவுச் சின்னங்களுடைய பெருமையை நாம் உணர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருப்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடரும் நாற்காலி சண்டை, கர்நாடக அரசியலில் பரபரப்பு, பொங்கலுக்கு பின் இருக்கு கச்சேரி. 2023 மே 10 கர்நாடக சட்டசபை தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் அபார வெற்றி பெற்றது. முதல்வர் பதவிக்கு சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் போட்டியிட்டனர். காங்கிரஸ் மேலிடம் முதல் 2.5 ஆண்டு சித்தராமையாவும் அடுத்து வரும் 2.5 ஆண்டு டி.கே. சிவகுமாரும் முதல்வராக இருப்பார்கள் என்ற சமரச திட்டத்தை வகுத்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து முதல்வராக சித்தராமையா தேர்வு செய்யப்பட்டார். 2023 மே 20 அவர் முதல்வரானார். துணை முதல்வராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்றார். கடந்த நவம்பரில் சித்தராமையாவின் 2.5 ஆண்டு பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. டி.கே. சிவகுமார் தன்னை முதல்வராக்கும்படி கட்சி மேலிடத்தை வற்புறுத்தி வருகிறார். 5 ஆண்டுகளும் நானே முதல்வராக செயல்படுவேன் என்று சித்தராமையாவும் கூறி வருகிறார்.
இதனால் கர்நாடக அரசியலில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நேற்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் பள்ளி விழாவிற்கு செல்ல மைசூர் விமான நிலையம் வந்தார். அங்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் DK சிவகுமாரும் ராகுலை வரவேற்றனர். அப்போது சித்தராமையாவை ராகுல் தனியாக அழைத்து பேசினார். அதேபோல DK சிவகுமாரையும் தனியாக அழைத்து பேசினார். இது கர்நாடக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராகுல் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியது முதல்வர் மாற்றம் தொடர்பாக இருக்கலாம் என்றும் பேசப்பட்டது. ஆனால் முதல்வர் சித்தராமையா அதை மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: முதல்வரை மாற்றுவது குறித்து கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஊடகங்கள் குழப்புகின்றன. இதுகுறித்து காங்கிரஸ் MLA-க்களுக்கு முழுமையாக எதுவும் தெரியவில்லை. நானோ சிவகுமாரோ இதுகுறித்து பேசினோமா? இல்லை. காங்கிரஸ் MLA-க்களும் இதுகுறித்து பேசுவதை நிறுத்திவிட்டனர். மீடியாக்கள் தான் பேசிக் கொண்டு இருக்கின்றன. கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதற்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். நான் 2வது முறையாக கர்நாடக முதல்வராக இருக்கிறேன். முதல்வர் பணியில் 1000வது தினத்தை வரும் பிப்ரவரி 13 தொடுகிறேன். அன்றைய தினம் சாதனை மாநாடு நடத்த திட்டமிட்டு வருகிறோம் என முதல்வர் சித்தராமையா கூறினார். மைசூரு விமான நிலையத்தில் சித்தராமையா மற்றும் சிவகுமாரை சந்தித்து பேசிய ராகுல் டில்லி வரும்படி இருவரையும் அழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு இருவரும் டில்லி சென்று ராகுலை சந்திக்க உள்ளனர். இந்தியர்கள் உடனே வெளியேறுங்க. ஈரானில் உச்சகட்ட போர் பதற்றம். வெளியுறவுத்துறை உத்தரவின் பின்னணி. பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் ஈரானில் உள்நாட்டு கலவரம் வெடித்துள்ளது. அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி மற்றும் அவரது அரசுக்கு எதிராக 20 நாட்களுக்கு மேலாக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகின்றனர். 186 நகரங்களில் நடக்கும் இந்த போராட்டத்தை ஒடுக்க போலீஸ் மற்றும் ராணுவம் மூலம் ஈரான் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதால் பல இடங்களில் வன்முறை நடக்கிறது. இதுவரை 2100 மக்கள் உட்பட 2600 பேர் கலவரத்தில் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். பல ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சிலரை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி பொதுவெளியில் தூக்கிலிட ஈரான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்னொரு பக்கம் ஈரானின் பரம எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. நாட்டை கைப்பற்றும் வரை போராடுங்கள் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டு இருக்கிறது. அதே நேரம் போராட்டக்காரர்கள் மேல் அரசு கை வைத்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எந்த நேரமும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும். இது தொடர்பான திட்டம் தயாராகிவிட்டது. தாக்குதல் நேரம் மட்டும் இன்னும் முடிவாகவில்லை என்று இஸ்ரேலை சேர்ந்த உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தங்கள் மேல் கை வைத்தால் மத்திய கிழக்கில் இருக்கும் ஒரு அமெரிக்க தளத்தை கூட விட்டு வைக்க மாட்டோம். சவுதி, அமீரகம், துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ராணுவம் மற்றும் விமானப்படை தளங்களை குண்டு வீசி அழித்து விடுவோம். இதற்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று ஈரானும் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. இரு நாடுகளிடையே எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக அந்த நாட்டை காலி செய்துவிட்டு தாயகம் திரும்ப வேண்டும் என்று நம் வெளியுறவு அமைச்சகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் அறிக்கை: இப்போது ஈரானில் இருக்கும் இந்திய மாணவர்கள், வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் உடனடியாக ஈரானை காலி செய்ய வேண்டும். வர்த்தக விமானங்கள் உட்பட கிடைக்கும் விமானங்களில் ஏறி ஈரானை காலி செய்ய வேண்டும். ஈரானை விட்டு வெளியேறும் வரை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். போராட்டம் நடக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும். உள்ளூர் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தங்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதேபோல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது. அதேபோல் அவசர தொடர்பு எண்கள் மற்றும் இமெயிலையும் வெளியிட்டுள்ளது. ஈரானில் இருப்பவர்கள் இந்த செல்போன் எண்கள், இமெயில் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். அவசர எண்கள் 989128109115 989128109109 989128109102 989932179359 உதவி தேவைப்பட்டால் இந்திய தூதரகத்தின் அவசர இமெயில் cons.tehran@mea.gov.in. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் இதுவரை தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். ஈரானில் இன்டர்நெட் சேவை முடங்கியிருந்தால் இந்தியாவில் இருக்கும் அவர்களது உறவினர்கள் பதிவு செய்யலாம் என்றும் நம் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.